Good evening to everyone. ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாருக்கும் இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை இருக்கு. ஆனால் தான் அது அவங்களால பேச முடியல என்று நீங்கள் கவலைப்பட்டிருப்பீங்க. அதை நிறைவேற்றி தர நான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டட்டுமா? சரியா? வீடியோக்குள்ளார வாங்க. வீடியோக்குள்ளார வரணும்னால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ போவோமா? ஃபர்ஸ்ட் நாம என்ன படிக்க போறோம்னா வி வெர்பை பற்றி படிக்க போறோம். இந்த வி வெர்ப்ஸ் ஆனது ஒரு சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸ் சொல்ல வேண்டும்னா இந்த வி வெர்பு நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதான் தமிழ்ல துணைவினை சொற்கள் என்று சொல்லுவாங்க. வெர்புன்னு சொன்னா வினை. ஓகே, இந்த வி வெர்ப்ல எத்தனை இருக்குன்னா 5 இருக்கு. 5. There are 5 வி வெர்ப்ஸ் that are am, is, are, was, were. இந்த 5 வெர்புகளுமே வி வெர்ப். இந்த வி வெர்ப் இல்லாம ஒரு சென்டென்ஸ் நம்மளால பேச முடியாது, எழுத முடியாது. சரி, இந்த வி வெர்பை வச்சு எப்படி ஒரு சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்றது என்பதை பார்ப்போம். 5 ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த 5 ப்ரெசன்ட் வெர்பு இருக்கு, பாஸ்ட் வெர்பு இருக்கு. ப்ரெசன்ட் வெர்பு என்னன்னு பார்த்தோம்னா am, is, are. இந்த மூணுமே ப்ரெசன்ட் வி வெர்ப். ப்ரெசன்ட் வி வெர்ப். இதுல was, were என்பது பாஸ்ட் வி வெர்ப். பாஸ்ட் வி வெர்ப். am இருக்கின்றது. am சொன்னா அதோட தமிழ் மீது இருக்கின்றது. am எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்ப்போம். am. I am a teacher. I am a teacher. நான் ஆசிரியராக இருக்கின்றேன். I am a teacher. I am a doctor. நான் ஒரு மருத்துவராக இருக்கின்றேன். I am a lawyer. I am a lawyer. So am என்ற verb வச்சு நினைச்சியோம். am என்ற verb இந்த சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன செய்யுது? உதவி பண்ணுது. இந்த am இல்லாம இந்த சப்ஜெக்டும் வெர்பும் வந்திருக்காது. ஸோ இந்த am என்ற verb என்னது? ஹெல்பிங் வெர்ப்னு சொல்லலாம். ஹெல்பிங் வெர்ப், ஹெல்பிங் வெர்ப்னு சொல்லலாம். இதெல்லாம் ஹெல்பிங் வெர்ப் from the part of என்னது? be verb. Okay, got it? Then tailor. நான் ஒரு மாலினி. am an artist. I am a poet. So I am a sailor. நான் ஒரு மாலினி. I am an artist. artist படமறிப்பாளர் சொல்லலாம், கதை எழுத்தாளர் சொல்லலாம். I am a poet. நான் ஒரு கவிஞன், கவிஞி என்று சொல்லலாம். So am என்ற வெர்பானது இருக்கின்றேன் என்ற அர்த்தம். அந்த am வச்சு செய்யும். I am a teacher. I am a sailor. I am a lawyer. I am an artist. I am a poet. இன்னும் am verb இன்னும் நிறைய என்ன செய்யலாம்? உருவாக்கலாம். அதை நீங்கள் வீட்டில இருந்து ட்ரை பண்ணுங்க, உங்களால முடியும். சரியா? is. அடுத்த வேர்ட் என்னது? is. is சொல்லும்போது is என்ற வார்த்தையானது இருக்கின்றது என்ற அர்த்தம். இருக்கின்றது, இருக்கிறது என்ற அர்த்தம். He is a man. அவன் ஒரு மனிதன். He is a doctor. அவன் ஒரு மருத்துவர். She is a nurse. அவள் ஒரு மருத்துவச்சி. Nurse civilian. Sorry, nurse civilian. So you know, is வச்சு இனி பார்க்கலாம். It சொன்னது அது. Is a tailor. Is a tailor. Is a tailor. அடுத்து பார்த்தோம்னா she சொன்னது என்னது? அவள்.
ன்னு சொன்னது அவன். she அவள். she is a head mistress. head mistress. அவள் ஒரு தலைமை ஆசிரியை. she is a midwife. அவள் ஒரு மருத்துவச்சி. so she is a girl. அவள் ஒரு பொண்ணு. அவள் ஒரு பொண்ணு. ஓகேயா? got it? then அடுத்து இட்டு பார்க்க போறோம். இட்டுன்னா அது. அது. it is a fan. அது ஒரு மின்விசிறி. it is a television. அது ஒரு it is a television. தொலைக்காட்சி பெட்டி. it is a speaker. அது ஒரு ஒலிபெருக்கி. ஸோ அப்போ இது வச்சோம் நிறைய வேர்டுகள் இருந்துச்சு. நீங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஹீ வச்சு நிறைய வேர்டுகள் யூஸ் பண்ணலாம். அது ஒரு ஷீ வச்சு நிறைய வேர்டுகள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆ வச்சு நிறைய வேர்டுகள் யூஸ் பண்ணலாம். அடுத்தபடியாக நாம பார்க்க போறது ஆர். என்றால் தமிழ்ல இருக்கின்றன. இருக்கின்றன என்ற அர்த்தம். ஆர் என்பது இருக்கின்ற என்ற அர்த்தம். யூ ஆர் பாய்ஸ். நீங்கள் எல்லாரும் பையன்கள். யூ ஆர் ஹியூமன் பீயிங். நீங்கள் எல்லாம் ஹியூமன்ஸ், மனிதன்ஸ். You are a car driver. நீங்கள் எல்லாரும் கார் டிரைவர். நீ ஒரு கார் டிரைவர். You are a hawker. You are a mechanic. ஆம பற்றி படிச்சோம், ஈஸ பற்றி படிச்சோம், ஆர பற்றி படிச்சோம். எப்படி அது யூஸ் பண்றோம் என்பதை படிச்சோம். இனியும் ஆறானது ஐ எங்க யூஸ் பண்ணி ஆறானது எங்க யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வீக்கு யூஸ் ஆகுது. அடுத்து தேக்கு யூஸ் ஆகுது. அடுத்து யூக்கு யூஸ் ஆகுது. நம்ம யூக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு படிச்சுட்டோம். அடுத்து வீக்கு எப்படி சொல்லி என்னது நாம் அல்லது நாங்கள். We are going to school. நாங்கள் எல்லாரும் ஸ்கூலுக்கு போய்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஸ்கூலோ. We are collect staff. தபால் தலைகளை நாங்கள் சேகரித்துக் கொண்டு இருக்கின்றோம். We are watering water to plants. நாங்கள் எல்லோரும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டு இருக்கின்றோம். ஓகே, காட் இட்? ஃபர்ஸ்ட்க்கு முன்னால நாம தே எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது பார்ப்போம். மீன்ஸ் என்னது? அவர்கள், அவைகள். அவர்கள், அவைகள். They are drivers. அவர்கள் எல்லோரும் drivers. They are coming
to home. அவர்கள் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். பிரசன்ட் வீவர்ல ஆம் எப்படி யூஸ் பண்ணணும், இஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ஆர் எப்படி யூஸ் பண்ணணுன்றத நாம என்ன செய்யறோம் பார்த்துட்டோம். அடுத்து பாஸ்ட் வெர்ப் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். மோர் சைன்டு வேயர். அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்? பாஸ்ட் வெர்ப் வாஸ் ஐக்கு யூஸ் பண்றோம், ஹீக்கு யூஸ் பண்றோம், ஷீக்கு யூஸ் பண்றோம், இட்டுக்கு யூஸ் பண்றோம். வேர் எங்க யூஸ் பண்றோம்னா யூக்கு யூஸ் பண்றோம், வீக்கு யூஸ் பண்றோம், தேக்கு யூஸ் பண்றோம். ஓகே, அம்மாவா இருக்கு, ஒரு டீச்சரா இருக்கு, ஆனா சின்ன வயசுல எப்படி இருக்க என்பதை சொல்றத இருந்திருக்கிறேன் என்பதை சொல்றது என்னது வாஸ். ஸோ வாஸ் பார்ப்போம். வாஸ் ஐ வாஸ் அ கேர்ள். I was a girl. Okay. He was a doctor. அவர் ஒரு டாக்டராக இருந்தார். என்னது 2 years back, 3 years back. She was a nurse. அவள் ஒரு செவிலியராக இருந்தார். Then it was a dog. அது ஒரு நாயாக இருந்தது. இதை சொல்றானது was. முடிஞ்சு போன விஷயத்தை சொல்றானது was. அது இங்க யூஸ் பண்ணிருக்கோம், ஐக்கு யூஸ் பண்ணிருக்கோம், ஹீக்கு யூஸ் பண்ணிருக்கோம், ஷீக்கு யூஸ் பண்ணிருக்கோம், இட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். சரியா? வேர் எங்க யூஸ் பண்றோம்னா வேர். வேர்ன்றது ஃபாஸ்ட் ஆக்ஷன் தான். வச்சு படிப்போம். சில வேர் எங்க யூஸ் பண்றோம்? வீக்கு, யூக்கு, டே. ஓகே, சரி. We were happy. நேற்று ஹாப்பியா இருந்தோம். நேற்று ஹாப்பியா இருந்தோம். அந்த இதை என்ன சொல்றது? என்னது? We were happy. நேற்றுக்கு நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். We were happy. You were absent. நேற்றுக்கு நீ வரவில்லை. You were absent. You were absent. நேற்றுக்கு நீ ஸ்கூலுக்கு வரல, ஆபீஸ்க்கு வரல, அல்லது ஹாஸ்பிட்டல் வரல. You were absent. வரவில்லை. They were sailors. அவர்கள் எல்லோரும் மாலுமிகள் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் மாலுமிகளாக இருந்தார்கள். That's all today's portion. Once again, recap of this lesson. Today you study about be verb. Be verbs are 5. Am, is, are, was, were. From the be verb, 2 parts are there. Present be verb and past be verb. Present be verbs are 3. Am, is, are. Past be verbs are 2. Was, were. How to use it also I told you. Okay, use it, and if you have a doubt, you ask me through the comment. I hope you have understood. Be happy, be strong. And when you go to your home, your mother is sick or father is sick or a grandfather is sick. So if you want to giving a positive energy, you say be strong. Then when you go to the classroom, the students may not be like you. So from them you say be happy. So be strong, be happy. That's all. I end this today's portion. I will see you tomorrow. Thank you for watching.